ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே சுவையான வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்யறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாஸ்பேனில் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா உருகின உடனே நான் பீட்ரூட் வந்து ஒரு 2 துண்டை வந்து நல்லா ஃபைனாக துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. பீட்ரூட் வந்து ஒரு பாதி நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இது கூட நான் அவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருந்தேன். அது நல்லா சாஃப்டாக ஊறிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம அந்த பீட்ரூட் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பால் கொடுத்து பழக்கின குழந்தையா இருந்தால் பசும்பால் வந்து நல்லா காய வச்ச பால் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை பால் கொடுத்து பழக்காத குழந்தை அப்படின்னா நீங்க வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட நான் ஒரு பாதாமும் முந்திரியும் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அதே மாதிரி இது கூட ஃப்ளேவருக்காக நான் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நிமிஷத்துக்கு பின்னாடி மொத்தமாக இப்போ அந்த பீட்ரூட் அதுக்கப்புறம் அந்த அவல் எல்லாமே நல்லா குக் ஆயிருச்சு. நம்ம இப்போ அந்த ஏலக்காயை மட்டும் தனியாக தூக்கி போட்டுட்டு இதை வந்து நம்ம மசிக்க கூட தேவையில்லை. நல்லா சாஃப்டாக மசிஞ்சிருக்கு. இது கூட நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஸ்வீட்டுக்காக. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குழந்தைக்கு அழகாக ஊட்டி விட வேண்டியது தான்.